ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான சமையல் என்னென்னா, மல்டி வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணிடலாம் சவுத் இண்டியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி எல்லா காயும் கட் பண்ணி வச்சுட்டேனுங்க. அப்புறம் குக்கரில் கொஞ்சம் ஒரு கப்பு பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அது கூடவே கொஞ்சம் ரைஸும் வச்சுட்டேன் ஒரு பவுலில். ஸோ இவ்வளோதான். இந்த இத்தினூண்டு பருப்பு தாங்க போட்டேன். அவ்வளோ பருப்பு வந்துச்சு, பட் அவ்வளோ குழம்பு வந்துச்சு பிகாஸ் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் நிறையா கட் பண்ணதுனால. யூஸ்வலாக எப்போவுமே ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு தடுக்காங்க சீசனிங்கில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்ட பிறகு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுட்டேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா வெஜிடபிள்ஸையும் சாட்டே பண்ண வேண்டியது தான். ஸோ ஒன்று கொஞ்சம் திக்கான வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் லைட்டான வெஜிடபிள்ஸ் லாஸ்ட்டில், இல்லைன்னா ரொம்ப குழன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டாக வதக்கிட்டேன். லைக் நல்லா ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், அப்புறம் பீன்ஸ், அப்புறம் கேரட்டு, அப்புறம் கேபேஜ், அந்த 4 வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். அப்புறம் கொஞ்சம் புடலங்காய் இருந்தது, புடலங்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டேங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆன பிறகு அதை எடுத்து குக்கரில் போட்டு இது பண்ண வேண்டியது தான். ஒரு 2 விசில் வச்சுட்டேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடியே பருப்பு வச்சதுனால ரொம்ப குழஞ்சிருச்சு. அதனால் இப்போ இது ரொம்ப நிறைய நேரம் வேக வைக்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஸோ 2 விசில் வந்தாலே போதும். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து குழையாமல் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போய் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் நடுவில் வந்து உங்களுக்கு க்ரன்ச்சியாக கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே ரொம்ப மாங்காய் எக்ஸ்பென்சிவ் யூஎஸில், அதனால் ஒரு மாங்காய் வாங்கினா நிறையா குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் ஒரு பாதியை மட்டும் எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் ஸ்பைசஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் வந்து இன்றைக்கி சாம்பார் பொடி போட்டு வைப்பேன் யூஸ்வலாக, பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சப்பொடி, மட்டன் மசாலான்னு இருந்துச்சு. நான்வெஜ்லாம் சாப்பிட்றது இல்லைங்க, பட் வந்து அந்த மசாலாலாம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த மட்டன் மசாலாலாம் எனக்கு வேண்டிய எல்லா ஸ்பைசஸும் இருந்துச்சு. அது போட்டுட்டு கொஞ்சம் மிளகா பொடியும் போட்டுட்டு மஞ்சப்பொடி, உப்பு அவ்வளோதான் போட்டு திருப்பி 2 விசில் வச்சாங்க. ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணியில் போட்டு கொதித்து சாம்பார் வைக்கிற மாதிரி இறக்கிக்கலாம், பட் இது வந்து உங்களுக்கு வேறு டேஸ்ட், கிரேவி மாதிரி கிடைக்கும். சப்பாத்தி, ரைஸு, பூரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அப்புறம் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கி வைக்க வேண்டியது தான். உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குதோ அதில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெரி ஹெல்த்தி, வெரி